ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. யோகினோ வரவரஸ்ய சத்தயா வாரிதிம் குச்சிக வம்சபூஷணம் வந்திஷீய வாணீய வரங்மயம் வத்சலம் வரதராஜ தேசிகம். வரதராஜ தேசிகர்னு சொல்லக்கூடிய வரந்தரும் பெருமாள் அப்பை அவருடைய திருநக்ஷத்திரம் ஆவணி அவிட்டம் இன்றைய தினமாகும். இவருடைய அவதாரஸ்தலம் திருவரங்கம். மணவாள மாமுனிகளுடைய திருவடிகளில் ஆசிரித்தவராவார் இவர். இவருடைய திருவம்சம் கோயில் கோமாண்டூர் இளையவள்ளி ஆச்சான் வம்சம். முதலியாண்டானுடைய வம்சத்தவர் தேவராஜ தோழப்பர்னுடைய குமாரத்தி, அதாவது கோவிலண்ணனுடைய இளைய சகோதரி இவருடைய திருத்தாயார் ஆவார். திருத்தகப்பனார் வரம் தரும் பெருமாள் அப்பன் அப்படின்னு. இவருடைய சில மேன்மைகளை இன்று நாம் கூடியிருந்து அனுபவிப்போம். திருவாய்மொழியிலே நீயலையே சிறுபூவாய் அப்படிங்கிற பாசுர ஈடு வியாக்கியானத்திலே காட்டப்பட்டுள்ள இளையவள்ளி ஆச்சானுடைய சிறப்பு. இளையாழ்வார் நியமனத்தின்படி திருமலையிலே வெகு நாட்கள் பெரிய திருமலை நம்பியினுடைய கைங்கரியத்துக்கு துணையாக இருந்தார் இளையவள்ளி ஆச்சான், அதாவது தன்னுடைய மாமா. பெரிய திருமலை நம்பி தன்னுடைய அந்திம தசையில் திருவாராதன பெருமாள் திருமுன்பு திருத்திரை வாங்க வேண்டும்னு சொன்னால், அதாவது திரையை நீக்க வேண்டும்னு திறக்க சொல்றதுன்னு. அப்ப சாயலோடு மணிமாமை தளர்ந்தேன் நான், இனி உனது வாயலகில் இன்னடிசில் வைப்பாரை நாடாயேன்னு எடுத்துக்காட்டப்பட்டுள்ளது. அப்படி அருளி செய்தார்னு சொல்லப்படுறது. அதாவது நாளை முதல் உனக்கு திருவாராதனம் செய்து பிரசாதம் கண்டருள பண்ணும்படியான பாக்கியம் என்னாலே முடியாது, என்னை எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு பொங்கும் பரிவோடு வருந்தி அவர் பரமபதத்துக்கு எய்தினார். இந்த செய்தியே இளையவள்ளி சுவாமியின் மூலமாகத்தான் எம்பெருமானார் மற்றவர்களுக்கெல்லாம் தெரிந்தது அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படி இளையவள்ளி ஆச்சான் பரமபதம் அடைந்ததனுடைய காரணம் அடுத்தது பெரியவாச்சான் பிள்ளையினுடைய திருக்குமாரர் நாயனார் ஆச்சான் பிள்ளை அருளிய சரமோபாய நிர்ணயம் என்கின்ற கிரந்தத்தில் சொல்லப்படுறது. உடையவர்னுடைய சிறிய தாயாரனுடைய குமாரர் இளையவள்ளி ஆச்சான் திருப்பேர் அப்பக்குடத்தான் அப்படின்னு சொல்கிற திவ்ய தேசத்தில் எழுந்தருளி இருந்தார். ஒரு நாள் ராத்திரி இவருடைய ஸ்வப்னத்தில் உடையவர் அநேக சூரியர்கள் ஆதித்யர்கள்லாம் சேர உதித்தது போல தேஜோ ரூபமான திவ்ய விமானத்தில் ஏறி இருப்பதை இவர் பார்த்தார். பரமபதத்துக்கும் பூமிக்கும் நடுவே பரமபதநாதன் அனந்த கருட விஸ்வக்சேனாதிபதிகள் தொடக்கமான அத்தனை பேரும் வந்து வாத்திய கோஷங்களோடு வந்து உடையவரை எதிர்கொண்டு அழைக்க, அவரோ திவ்ய விமானம் முன்னே செல்ல பரிகரமாக பின்தொடர்ந்து போகிறார் அப்படின்னு கனவிலே கண்டு அதை அப்படியே கண்ட உடனே திடுக்கிட்டு எழுந்தாராம். அப்ப அசலகத்தில் இருக்கக்கூடிய மணிவண்ணனை அழைத்தருளி, எங்கள் ஆச்சாரியர் எம்பெருமானார் இப்படி பரமபதநாதன் நித்தியஸ்வரிகளோடு வந்து எதிர்கொண்டு அழைக்கிறான், இவரும் பரமபதத்துக்கு எழுந்தருளுகிறார் என்பது போல நான் கனவு கண்டேன், இனி நான் தரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எம்பெருமானார் திருவடிகளே சரணம்னு சொல்லி மூச்சு அடங்கி போனாராம். இதை பார்த்து அருகில் இருந்தவர்கள்லாம் ஆற்றாமையினாலே அப்படியே பொங்கினார்கள். இப்படி நாம் ஆச்சாரியனிடத்துல பிரதிபக்தியோடு இல்லையே அப்படின்னும் வருத்தப்பட்டார்களாம். மாமுனி தன்னுடைய ஆச்சாரியரான திருவாய்மொழி பிள்ளை நியமனப்படி ஆழ்வார் திருநகரிலிருந்து திருவரங்கத்துக்கு எழுந்தருளினார். அவருடைய 55வது திருநட்சத்திரம். அப்போ ஆசிரம ஸ்வீகாரம் செய்து கொண்டு நம்பெருமாளினுடைய நியமனம் பல்லவராயன் மடத்தை பெற்று தர்சன நிர்வாகம் பண்ணினார். சிங்கரையர் அப்படிங்கிற வைஷ்ணவர் மூலம் பெரிய பெருமாள் நியமனப்படி மணவாள மாமுனியினுடைய அவதார விசேஷத்தை கோவிலண்ணன் அறிந்து அன்று இரவு ஒரு சொப்பனம் வந்தது அவருக்கு. ராமானுஜரும் முதலியாண்டானும் சொப்பனத்தில் சேவை சாதித்தார்களாம். நாமே ராமானுஜர் பக்கத்தில் உள்ள வைஷ்ணவரை சுட்டிக்காட்டி, இவரே முதலியாண்டான், நாமே மணவாள மாமுனிகளாக அவதரிக்கிறோம், நமக்கு முதலியாண்டான போல நீயும் மணவாள மாமுனியினிடத்தில் ஆசிரயித்து உஜ்ஜீவனம் அடை அப்படின்னு நியமனம் பண்ணினாராம்.
மற்ற நாள் இது ஒரு விசேஷமாக இருந்தது. தன் உள்ளத்தில் அப்படியே உதித்தது. இந்த கனவு அப்படியே வந்து வந்து போனது. தன்னுடைய தேகபந்துக்கள் கந்தாடை ஐயங்கார்களுக்கெல்லாம் தெரிவித்தார். இப்படி ஒரு ஆச்சரியமா அப்படின்னு மணவாள மாமுனிகளை ஆச்சாரியராக வரித்து அதுக்கு பின்னே ஒரு நாளிலே ஆசிரயிக்க நிச்சயித்தார்களாம். கோவில் அண்ணன் அவரை புருஷவகாரமாக கொண்டு கந்தாடை 20 திருமாளிகை சுவாமிகள், அதாவது வரந்தரும் பெருமாள் அப்பை, அவருடைய 3 குமாரர்கள், அதோடு சேர்த்து இப்படி 20 திருமாளிகைக்காரர்கள் எல்லாம் வந்து முக்குறும்பை விட்டு ஒழித்து மணவாள மாமுனிகளை ஆசிரித்தார்களாம். வரம் தரும் பெருமாள் அப்பை ஆச்சாரியரான மாமுனிகளிடத்துல எல்லாம் ஆச்சாரியன்தான். தேவுமத்து அரியன்னு சொல்றது போல எல்லாம் ஆச்சாரியன் அப்படின்னு ஆச்சாரிய கைங்கரிய நிஷ்டராய் இருந்தாரா. இதை பார்த்து மணவாள மாமுனிகள் தன்னுடைய பல சிஷ்யர்களை எல்லாம் பஞ்சரத்ன ஆச்சாரிய பீடத்தில் நியமிக்க வேண்டும் அப்படின்னு அவருடைய திருவுள்ளத்தில் இருந்தது. இந்த வரம் தரும் பெருமாள் அப்பையை பஞ்சரத்ன ஆச்சாரிய பீடத்தில் பிரதானராய் இருக்கும்படிக்கு பண்ணி தன்னுடைய ருக்மணி சத்யபாமா சமேத ஆகுய ரக்ஷகர்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணனை நித்திய ஆராதனத்திற்கு தந்து அனுகிரகமும் பண்ணினார்னு தெரிய வருகின்றது. இப்படி ஆச்சாரியரே சர்வமும் என்று இருந்தவரான வரம் தரும் பிள்ளை அவருடைய திருநக்ஷத்திரம் இன்று எத்திசையும் பாஷ்யத்தை எடுத்துரைப்போன் வாழியேன்னு அவருடைய வாழி திருநாமம் தொடங்குகின்றது. அன்புடனே வரம் தருவான் அடியினைகள் வாழியே, பக்தியுடன் வரயோகி பதம் பணிவோன் வாழியே, முதுகு ஆவணிய விட்டம் முன்பு உதித்தோன் வாழியேன்னு இப்படி வரயோகி பதம் பணிந்தவர், மணவாள மாமுனியினுடைய திருவடிகளைத் தவிர தனக்கு வேறு ஒன்றும் அறியாதவராயிருந்தவர். அப்படிப்பட்டவரான வரதராஜ தேசிகம்னு சொல்லக்கூடிய வரம் தரும் பெருமாள் அப்பை அவருடைய திருவடிகளை முன்னிட்டு கொண்டு நாமும் அவர் கொண்டிருக்கக்கூடிய பக்தி போல நம் ஆச்சாரியர்கள் இடத்திலேயும் பூர்வர்கள் இடத்திலேயும் அவருடைய திருவடி தாமர்களை நமக்கு சர்வமும்னு கொண்டிருக்கும்படியான அந்த பேற்றை நல்க வேண்டும் என்று இன்று அவரிடத்திலே பிரார்த்திப்போமாக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.